அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் நமக்கு பணிகள் கொடுத்துருக்காங்க. நான் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அது அந்த பணியை நம்ம முழுமையாக செய்து முடிக்கின்ற வேலை தான் நம்மளுடைய பணி. காரணம், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு தமிழக மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் செய்து கொடுத்துருக்காரு என்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அதாவது ஒரு வீட்டுக்கு போனால் இன்ப முகத்தோடு உங்களை வரவேற்பாங்க. எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் அரசு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. மாதம் 1000 ரூபா பயனடைஞ்சிருப்பாங்க. பஸ்ஸில் விடியல் பயணம் போயிட்டுருப்பாங்க. அவங்க குழந்தைகள் கல்லூரிக்கு போகிறாங்க. அந்த மாணவிகள் அவங்களுக்கு பயனடைஞ்சிருக்காங்க, மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி தினம், அவங்க குழந்தைகள் காலையில் இன்றைக்கி கூட நான் ஒரு ஸ்கூலில் மதிய உணவு சாப்பிட்டேன். அப்போது அந்த ஒரு குழந்தைகள்கிட்ட கேட்கையில் சொன்னாங்க, காலையில் சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டேன், இன்றைக்கி ரவை உப்புமா சாப்பிட்டோம் அப்படின்னாங்க. அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த காலையில் சாப்பிட்றீங்களா, இந்த சாப்பாடு யார் கொடுக்கா அப்படின்னு கேட்டேன். அந்த ஒரு குழந்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு இன்னொரு குழந்தைனாலும் சொல்ல முடியல, முதலமைச்சர் கொடுக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாம் ரொம்ப